தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த காமெடி நடிகராக இருந்தவர் தான் காமெடி புயல் நாகேஷ்னு சொல்லலாம். இன்று எத்தனையோ பல நடிகர்கள் காமெடியில் கலக்கி வராங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் தான் நாகேஷ். கவுண்டமணியில் இருந்து இன்று யோகி பாபு வரை அனைவரின் காமெடியிலுமே நாகேஷின் தாக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக காதலிக்க நேரமனை படத்தில் அவருடைய காமெடிக்கு ரசிகர்கள் ஏராளம். அவருடைய காமெடியை பார்ப்பதற்காகவே அந்த படத்தை பார்த்தவங்க நிறைய பேர். அந்த படத்தில் அவரும் பார்த்தோன்னா பாலையாவும் சேர்ந்து செய்த காமெடிக்கு இன்றைய தலைமுறை வரை ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலையில் நாகேஷை பற்றி பிரபல காமெடி நடிகர் மது பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு, சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. கிரேசி மோகனும் மது பாலாஜியும் பார்த்தோன்னா பல நாடகங்களை அரங்கேற்றியவங்க. வெளிநாடுகளில் எல்லாம் நாடகங்களை செய்திருக்கிறாங்க. அப்படி ஒரு நாடகத்தை நடத்திட்டு இருந்த பொழுது நாகேஷ் திடீரென அவருடைய நாடகத்தை பார்க்க வந்திருக்கார். அப்போது அவருக்கு வயது 74 இருக்கும்னு இப்போ பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கார். ஒரு படத்தில் கவுண்டமணி காமெடி வரும். தனக்கு பார்த்த பெண்ணும் செவிடாக இருப்பார். பெண்ணின் குடும்பத்தார் அனைவருமே செவிடாக இருப்பாங்க. சாஸ்திரியும் செவிடு. செந்தில் அந்த பெண்ணை கவுண்டமணிக்கு திருமணம் செய்து வைப்பார். இது கிரேசி மோகன் ஒரு நாடகத்தில் எழுதிய கதையை தான் அந்த படத்தில் பயன்படுத்தினாங்க. அந்த காமெடியை தான் அன்று நாடகத்தில் அரங்கேற்றம் செஞ்சுட்டு இருந்தாங்களாம். நாடகத்தில் மதுபாலாஜி சாஸ்திரியை பார்த்து அடப்பாவி நீமா செவிடுன்னு கேட்பார். அந்த நாடகத்தை பார்த்து முடித்தவுடன் மதுபாலாஜியை கிரேசி மோகனையும் நாகேஷ் அழைத்த அந்த பெண் செவிடு என தெரியும். அவனுடைய குடும்பமும் செவிடு என தெரியும். அந்த சாஸ்திரிக்கும் காது கேட்காதுன்னு தெரியும் போது நீமா என்று கேள், கிளாப்ஸ் அல்லும் என சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை போல அடுத்த நாடகத்தில் அப்படி செய்திருக்கிறாங்க. கைத்தட்டல்கள் நிறைய கிடைச்சிருக்குன்னு மாதுபாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கார். நாடகத்தை முடித்ததும் நாகேஷை மாதுபாலாஜி தான் காரில் கொண்டு போய் விட்டாராம். அது வரைக்கும் தன்னுடைய நட்பு எப்படி இருந்ததுன்னு நாகேஷ் அவர்கள் சொல்லவே இல்லையா. அது தனக்கு வருத்தமாக இருந்ததுன்னு மாதுபாலாஜி சொன்னார். ஆனால் காரில் இறங்கியதுமே ஒரு 5 ஸ்டெப் உள்ளே போன நாகேஷ் திரும்பி பார்த்து, பாலாஜி, என்னோட ஆரம்ப காலத்தில் எப்படி வேகமாக பேசுவேனோ அந்த மாதிரி பேசுகிற, அந்த கிளாரிட்டி உங்ககிட்ட இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அது பெரிய ஆஸ்கார் விருது வாங்கிய ஃபீலிங்கை எனக்கு கொடுத்துச்சு. இது எனக்கும் நாகேஷ்க்கும் மட்டும்தான் தெரியும், அது போதும் எனக்கு அப்படின்னு மாதுபாலாஜி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவருடைய அந்த சுவாரஸ்யமான ஞாபகங்களை பகிர்ந்திருக்கிறது சமூக வலைதளங்களில். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.